10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் தானே நீங்க 500க்கு 500 மார்க் எப்படி எடுக்கிறன்ற அந்த சீரீஸ்ல தான் நம்ம இருக்கிறோம். அந்த சீரீஸ்ல இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் மிகப்பெரிய பயத்தை மூட்டுற சப்ஜெக்ட். இப்படி ஒரு நாள் வாய்ஸ்ல பேசி போட்டுட்டேன். நிறைய தம்பிங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ பத்தி பயம்லாம் இல்ல ப்ரோ, ஐடியா கொடுத்ததான் ஆள் இல்ல, அது கைட் பண்ணதான் ஆள் இல்ல அப்படின்னு போட்டிருந்தாங்க. அந்த ஐடியா கொடுத்தோம் கைட் பண்ணவங்க தான் இருக்கவே இருக்கோம், நம்ம இருக்கிறோம், யாரும் கவலைப்படவே தேவையில்ல. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸுக்கான ஒரு முக்கியமான பப்ளிக் எக்ஸாம்ல 90% இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருந்துலாம் கேட்க போறாங்க. யாரும் பயப்பட தேவையில்லை. இந்த கொஸ்டின் பேப்பரை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணா போதுமானது. அப்படி இருக்கக்கூடிய நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 5 இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் கேட்க போறேன். தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற எல்லா தம்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. எங்களுடைய இன்ஸ்டியூட் பொறுத்த வரைக்கும் என்கிட்ட கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க. இந்த மாணவர்களுக்கு கல்வியை பொதுச்சா மட்டும் போதாது, நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், நம்ம கொடுக்குற மெட்டீரியல் ஏன் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாருக்கும் போய் சேர்ந்தா எல்லாரும் நல்ல பயனடைந்து நல்ல மார்க் எடுப்பாங்களே அப்படின்ற ஒரு ஆசையில தான் கடந்த டிசம்பர் மாசத்துல இருந்து இந்த வீடியோ போடுற பயணத்தை நாங்க ஸ்டார்ட் பண்ணோம். நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு. இதனால வந்து எங்களுக்கு நிறைய இழப்புகள் இருக்கு. எங்களுடைய மாணவர்களுக்கும் சரியா கிளாஸ் எடுக்க முடியல, நேரம் பத்தல எங்களுக்கு. அதையும் இருந்தாலும் நாங்க உங்களுக்கு, ஏன்னா நாங்க 9th 10th 11th 12th எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குரூப்பும் 11th 12th எடுத்துக்கிட்டாங்க. அதனால எங்களுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கேதர் பண்ண அதிகமான நேரங்கள் தேவைப்படும். அப்படி இருந்தும் உங்களுக்காக நாங்க வீடியோஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க எங்களுக்கு ஒரு உதவி பண்றீங்களா? அன்பு தம்பி தங்கச்சிங்க கிட்ட ரொம்ப வேண்டுகோளா கேட்டுட்டு இருக்கோம். இந்த நேரத்துல நீங்க வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா உடனடியா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய உதவியா இருக்கும். உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அது ஆகப்பெருக்க உதவியா இருக்கும். மறக்காம லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 10th மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 100க்கு 100 மார்க் எப்படி எடுக்கிறதுக்கு வழி. எவ்வளவு படிச்சாலும் 10th மேக்ஸ்ல 100க்கு 100 எடுக்க முடியல. என்னதான் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா 5 மார்க்கா இருக்கட்டும் 2 மார்க்ல இருந்து கம்பல்சரி எல்லாமே பிரச்சனையா இருக்கு. நம்ம 10th மேக்ஸ் சம்பந்தப்பட்டே அடுத்து ஒரு 10 வீடியோ இருக்க போறோம். அந்த 10 வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். ஏன்னா மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோட நோட்டிபிகேஷன் வரப்போகும். இதுல பாத்தீங்கன்னா இந்த 2 மார்க் அண்ட் 5 மார்க்கோட கம்பல்சரி அச்சு பேசுறாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும். பப்ளிக்ல நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 2 மார்க் 5 மார்க் கம்பல்சரி இம்பார்ட்டன்ட் தான் கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. அதுல மாற்று. இப்ப நம்ம அந்த 5 கொஸ்டின் பேப்பர் பத்தி பாக்குறோம். 10th பொறுத்த வரைக்கும் 1 மார்க்ஸ் மட்டும் நீங்க 14 மார்க் இருக்கும். 1 to 14 1 மார்க் இருக்கு. அதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க 10 எழுதணும். உங்களுக்கு 20 மார்க் 2 மார்க். அதுக்கப்புறம் 5 மார்க் வந்து நீங்க மொத்தம் 10 எழுதணும். அதுவும் 50 மார்க். அப்புறம் 8 மார்க் பார்த்தீங்கன்னா 2 எழுதுவீங்க, ஜியோமெட்ரி அண்ட் கிராஃப். இதுதான் 10th கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன். இந்த அடிப்படையில் தான் 10th கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு. கொஸ்டின் பேப்பர் 1ல இருந்து 44 வரைக்கும் 10th கொஸ்டின் நம்பர்ஸ். 10th மேக்ஸ் அப்படின்னு சொல்ல பொறுத்த வரைக்கும் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய பசங்க ஃபார்முலாஸ் சரியா அப்ளை பண்ணாம சம்ஸ் போட்டு தப்பான மார்க் எடுப்பாங்க. ஸ்டெப்ஸ்ல நிறைய தப்பு பண்ணுவீங்க. நிறைய பேர் சம்ஸோட போடுற அந்த பேட்டர்னை மறந்துடுவீங்க. நிறைய பேர் நல்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் கரெக்டா போட்டுருவீங்க, ஃபைனல் ஆன்சர்ல தப்பு பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டெப். இது எல்லாம் நம்ம வீடியோ கண்டினியூ பாத்துருக்காங்க. ஒவ்வொரு அந்த நான் 10 சொன்னல அந்த 10 10th மேக்ஸ் வீடியோ ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 2 மார்க்கோடைய கம்பல்சரி, 5 மார்க்கோட கம்பல்சரி, 8 மார்க் ஜியோமெட்ரி கிராஃப்ல எப்படி கரெக்டா 8 மார்க் எடுக்கிறது எந்த விதமான பிழையும் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீடியோலயும் ஒரு ட்ரிக்ஸ் சொல்ல போற மக்களே ஈஸியா எப்படி அதை கேட்ச் அப் பண்ணு சொல்லிட்டு அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வேணா வீடியோ பார்த்துக்கணும். இப்ப கொஸ்டின் பேப்பர் 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஒரு ஸ்லாட் ஆகும். அந்த கொஸ்டின் பேப்பர் 1ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 8 மார்க் செக்ஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்டா ஜியோமெட்ரியும் கிராஃபும் கொடுத்து வச்சிருக்கோம். இது 1ல இருந்து 44 வரைக்கும் நீங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல நம்ம கொடுத்திருக்கக்கூடிய கம்பல்சரி 5 மார்க் நல்லா பாத்துப்போங்க. கம்பல்சரி 5 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இந்த 5 மார்க் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா லாஸ்ட் 3 to 4 இயர்ஸ் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட கொஸ்டின் தான் நம்ம செலக்ட் பண்ணி தேடி கொடுத்திருக்கோம்.
அதேதான் கொஸ்டின் பேப்பர் 3ல பாத்தீங்கன்னா இந்த 2 மார்க், இந்த 10 2 மார்க்கும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா ஒரு கோல்டன் 2 மார்க்ஸ் மாதிரி இந்த 10 2 மார்க்ஸ் இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்காது. அப்படிதான் கொஸ்டின் பேப்பர் 1 இருக்கட்டும், கொஸ்டின் பேப்பர் 2 இருக்கட்டும், கொஸ்டின் பேப்பர் 3 இருக்கட்டும், கொஸ்டின் பேப்பர் 4 இருக்கட்டும், கொஸ்டின் பேப்பர் 5 இருக்கட்டும், செதுக்கி கொடுத்திருக்கோம். பல வருஷத்துக்கான ரிப்பீட்டட் ஆஃப் இயர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர், ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர், பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், நிறைய கொஸ்டின் பேப்பரை தேடி அனலைஸ் பண்ணி நாங்க இந்த கொஸ்டின் பேப்பர் மாடல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுக்கும் போது நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்றீங்க, ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா குவாலிட்டி உடையுது, கிளியரா இல்லைன்னு சொல்லிட்டு. இந்த 720 அப்படின்ற செட்டிங்ஸ் உங்களோட யூடியூப்ல 720 செட்டிங்ஸ் மாத்தி அந்த மெகா பிக்சல்ல வச்சு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா கிளியரா வரும். அப்பவும் கிளியரா இல்லையா, கவலையே படாதீங்க. கீழே கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயோ டிஸ்கிரிப்ஷன்லயோ நாங்க லிங்க் கொடுக்குறோம், அதை வச்சு நீங்க கொஸ்டின் பேப்பர் எழுதிக்கலாம். நான் திருப்பி ஒண்ணுதான் சொல்றேன், தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாங்க ஹெல்ப் பண்ண தயாரா இருக்கோம். எண்ட் ஆஃப் த எக்ஸாம் வரைக்கும் நீங்க 500க்கு 500 மார்க் எடுக்கிறதுக்கான எல்லா உதவிகளும் பண்றதுக்கு பிளஸிங் டியூஷன் அண்ட் டுடோரியல் சென்டர் தயாரா இருக்கு. நீங்க எங்களுக்கு ஒரே ஒரு உதவி, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, என்னோட வாட்ஸ்அப் பேஜையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ்ல உங்களை பாக்குறேன். நன்றி மக்களே.